விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்துள்ள நிலையில் அந்த பதவிக்கு அடுத்த தேர்வு யார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே புதிய மேயர் தேர்வு செய்யப்படுவார் என கூறப்படும் நிலையில் அனுபவம் வாய்ந்த சிலரது பெயர்கள் அடிபடுகின்றன. கோயம்புத்தூர் மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் கோவையின் முதல் திமுக மேயர் என்ற சிறப்புடன் பதவியேற்ற கல்பனா ஆனந்தகுமார் 2 ஆண்டுகளில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மேயராக பொறுப்பேற்றவுடன் கட்சி நிர்வாகிகளை மதிக்காமல் செயல்பட்டது, மாநகராட்சி மண்டல தலைவர்களுடன் மோதல் போக்குடன் செயல்பட்டது, நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் முறையாக வேலை பார்க்காமல் இருந்தது உள்ளிட்ட தொடர் புகார்கள் காரணமாக அவரை ராஜினாமா செய்ய கட்சி தலைமை அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இதனையடுத்து உடல்நிலை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா செய்வதாக மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நேரடியாக போட்டி போட்டு வெற்றி பெற்றது. உள்ளாட்சி தேர்தலில் அபார வெற்றி பெற்றது போன்றவற்றின் மூலம் கோவையில் மீண்டும் திமுக எழுச்சி பெற்றுவிட்டது என பரவலாக பேசப்பட்டு வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரை கோவை மாநகராட்சி மேயராக தேர்வு செய்ய திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான போட்டியில் பல பெயர்கள் அடிபடுகின்றன. கோவை மாநகராட்சியின் மத்திய மண்டல தலைவராக உள்ள மீனா லோகு ஏற்கனவே 2 முறை கவுன்சிலராக இருந்தவர். பட்டிமன்ற பேச்சாளர், திமுகவுக்கு பாடல்கள் எழுதி வெளியிட்டவர். கிழக்கு மண்டல தலைவராக உள்ள லக்குமி இளஞ்செல்வி கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர், முன்னாள் MLA கார்த்தியின் மனைவி. இவரின் அனுபவம் கவனிக்கப்படுகிறது. மேற்கு மண்டல தலைவராக உள்ள தெய்வானை அனுபவத்துடன் கட்சியினர் மத்தியில் நற்பெயர் பெற்றவராக கருதப்படுகிறார். மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலதி திமுக மகளிர் அணியின் முக்கிய நபர், MP கனிமொழியின் ஆதரவாளர். கோவை மாநகராட்சி 27வது வார்டு கவுன்சிலர் அம்பிகா, கோவை மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன், 45வது வார்டு கவுன்சிலர் பேபி சுதா ஆகியோர் பெயர்களும் மேயர் பதவிக்கான போட்டியில் அடிபடுகின்றன. மேயர் கல்பனா ராஜினாமா கடிதம் கொடுத்த நிலையில் வரும் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாமன்ற சிறப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் கல்பனா ஆனந்தகுமாரின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்ட பின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அனுப்பப்பட உள்ளது. மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னர் மேயர் தேர்தலுக்கான தேதியை மாநில தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் பிரவீன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.